நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். நம்ம ஃபிஃப்த் வால்யூமில் இப்போ என்ன சாப்டர் பார்த்துன்னுக்குறோன்னு பார்க்கும்போது 12வது அத்தியாயம். அதில் ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதில் என்னென்ன காரியங்களை நம்ம சிந்திச்சுன்னு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது மனிதனை பற்றி என்னென்ன தப்பறையான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி புராதன கதை என்ன, அறிவியல் அதை பற்றி என்ன சொல்லுது, வேதாகம் அதை பற்றி என்ன பேசுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது அறிவியலில் பார்வையில் மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தோம். அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது சயின்ஸ் பார்க்கும்போது அந்த பரிணாம கொள்கை அதில் இருக்கிறத பார்க்குறோம். அதேமாரி பார்க்கும்போது நம்ம கடைசியாக என்ன டாப்பிக்கில் பார்த்துன்னுக்கிறோன்னா, வேதாகம பார்வையில் மனுஷன் அப்படின்னா வேதம் மனிதனை பற்றி என்ன ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுது, இப்போது மனுஷன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம். இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது ஒரு சில வசனங்களை இன்றைக்கி பார்க்கும்போது அதை எப்படி தவறாக என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இப்போது சபைக்கு பொருந்த வேண்டிய வசனங்களை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வசனங்களை பொருத்தி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிந்திச்சுன்னு வந்தோம். ஏன் அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தில் கூட ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தை அவங்க என்ன பண்ணலன்னா சரியாக என்ன பண்ணல, பகுத்து பார்க்காததுனால இப்படிப்பட்ட குழப்பம்லாம் என்னது காணப்படுது. தேவனுடைய திட்டத்தை அவங்க சரியாக என்ன பண்ணல, புரிந்து கொள்ளாததுனால பல குழப்பத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி கூட நம்ம பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கம் பார்க்கும்போது 412 அதில் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ஒரு வசனம் போன வாரம் நம்ம சிந்தித்தோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோமர் 8:10 பார்க்கும்போது எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த ஒரு வசனம் யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு தான் என்னது பொருந்தும். அப்படின்னா பார்க்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க தங்களுடைய சரீரங்களை எப்படி ஜீவ பலியாக என்னது ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது யார் தான் பார்க்கும்போது சபை வகுப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கறதுனால அவங்க எதை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஜீவனை என்ன பண்ணுறாங்க, அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் அவங்க தவறாக புரிந்து கொள்கிறாங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம் பாருங்கள். அந்த 412 இன்னொரு வசனத்தையும் அடிக்கடி சபையாருக்கு பதிலாக உலகத்தாருக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த படிக்கலாம் நம்ம தான். இன்னொரு வசனத்தையும் அடிக்கடி சபையாருக்கு பதிலாக உலகத்தாருக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7. இங்கு திருச்சபையாரை மட்டுமே பொக்கிஷமாகிய சிந்தையை, புதிய சுபாவத்தை உடையவர்கள் என்று குறிப்பிடுகிறது. பொக்கிஷமான இந்த புதிய சுபாவத்தை சாவுக்கேதுவான இந்த சாமானிய மனித சரீரத்திலேயே பெற்றிருப்பதால் மண்பாண்டம் என்று குறிப்பிடுகிற விளக்கம் பொருத்தமானதே. இந்த விளக்கம் சபையாருக்கு மிகவும் பொருத்தமானதே. மனுக்குலம் பரலோக பொக்கிஷத்தை பெற்றிருப்பதாகவும் இந்த மாமிச சரீரமாகிய மண்பாண்டத்தில் புதிய சுபாவமாகிய பொக்கிஷத்தை பெற்றிருப்பதாகவும் கூறுவது தவறு. உலகத்திற்கு ஒரே சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மனித சுபாவமே அல்லாமல் புதிய சிருஷ்டியின் ஐஸ்வர்யமான தெய்வீக சுபாவம் அல்ல. பிற்காலத்திலாவது அது அத்தகைய தேவ சுபாவத்தை பெறும் என்றும் சொல்வதற்கு இல்லை. இதற்கு நேர்மாறாக மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதம் என்னவெனில் அவர்கள் பூரண மனித நிலையாகிய முந்தின சீர்க்கு கொண்டு வரப்படுவதே ஆகும். ஏதேனில் இழந்து போன பரிபூர்ண மனுஷ சுபாவத்தை கல்வாரில் மீட்டெடுப்பார்கள். அப்போஸ்தலர் 3:19. ஓகே, இப்போ நம்ம படித்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். இதில் என்ன ஒரு நம்ம எப்போது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஸ்டினை வச்சு இப்போ நம்ம ஆன்சர் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ 2 கொரிந்தியர் 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில்
பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உலகத்தாருக்கு என்ன பண்ணாது, இது பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் இந்த வசனம்? சபைக்கு தான் பொருந்தும். அப்படின்னா என்ன கொஸ்டின்னா, எப்படி இந்த வசனம் வந்து சபைக்கு பொருந்தும்? இந்த வசனம் எப்படி சபைக்கு பொருந்தும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக என்ன பண்ணலாம், சொல்லலாம். சகோதரி கிறிஸ்டி அவர்கள். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரதர், இந்த மேலும் ஒரு வசனம் சொன்னாங்க, அது சபைக்கு எப்படி போகிறது, உலகத்தார் போகிறது சொல்கிறப்ப கீழே இன்னொரு வசனம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தப்பாக எப்படிலாம் புரிஞ்சிக்கிறாங்கன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மறுபடியும் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொக்கிஷம்னு சொல்லியிருக்கிறாங்க, மண்பாண்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொக்கிஷம் என்னென்னா, மண்பாண்டம் என்னான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொக்கிஷன்றது வந்து ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய சுபாவத்தை தான் வந்து பொக்கிஷன் சொல்கிறாங்க. இந்த சுபாவத்தை எங்கே அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னா மண்பாண்டத்தில். மண்பாண்டம் என்னும்போது எங்கன்னா மனித சரீரத்தில் ஒரு அழிஞ்சு போகிற சாவுக்கு, மனித சரீரன்றது அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த அழிஞ்சு போகிற சரீரத்தை தான் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த புதிய சிந்தையை அழிந்து போகிற சரீரமான ஒரு ஒரு மண்பாண்டத்தில் பெற்றிருக்காங்க. இந்த விளக்கம் சபைக்கு தான் பொருந்தும், இது உலகத்துக்கு பொருந்தாதுன்றது கீழே பின்னாடியும் இதை வந்து உலகத்துக்கு பொருத்தக்கூடாது. அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. இந்த பொக்கிஷத்தில் மண்பாண்டத்தில் பார்க்கணும், சபைக்கு தான் மனிதர்களுக்கு கிடையாதுன்றது விளக்கம் சொல்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். இதில் அடிஷ்னலாக பாயிண்ட் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? சரி, சொல்லுவோம் மிஸ்டர். அண்ணா, சபையும் உலக ஜனங்களும் சேர்த்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சொல்லலாமா, இல்லை சபை மட்டும்? சரிண்ணா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 1,44,000 மட்டும்தான் இப்போ பரலோகத்துக்கு போக போகுது தேவன்கிட்ட. அப்போ தேவன்கிட்ட போகிறவங்களுக்கு தான் அந்த பொக்கிஷமாக அந்த புதிய சிந்தை, புதிய சிருஷ்டி தேவைப்படுது. ஆனால் உலக ஜனங்கள் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையானா இல்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த திருச்சபையாருக்கு மட்டும்தான் இந்த பூமியிலிருந்தே அவங்க அந்த தேவன்கிட்ட போகிறதுக்கான அந்த புதிய சிந்தையை இங்கேயே உருவாக்கணும், இங்கே ரெடி பண்ணணும். அப்போ அதனால் இந்த வசனம், இந்த மண்பாண்டம்ன்றது நம்மளுடைய சரீரம் நமக்கு தெரியும். அப்போ அதுக்குள்ளே அந்த தேவனுடைய அந்த புதிய சிந்தையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்திலே வளர்த்து தேவன்கிட்ட போய் சேர போகிறாங்க. அப்போ இந்த வசனம் வந்து உலக ஜனங்களுக்கு பொருந்தாது, திருச்சபைக்கு மட்டும்தான் பொருந்தும். தேங்க்யூ சிஸ்டர். சரி, ஓகே. பாயிண்ட் யாராவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? ரம்யா. சகோதரிகளே சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட்டு யோசிச்சுன்ற ஷேர் பண்ணுறாங்க. இங்கே வந்து புதிய சுபாவம் அப்படின்னு சிந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தேவோட சிந்தை. புதிய சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பழைய சுபாவம் இருந்திருக்கு. அது நம்மளுமே உலகத்தில் இருக்கும்போது அந்த சுபாவத்தை தான் பெற்றிருக்கோம். அப்போ புதிய சுபாவம் வந்திருக்குன்னா நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே என்டராக இருக்கும். அதுதான் தேவன் மூலயமா நம்ம வந்து இடுபலை விசாரித்து உள்ளே வந்திருக்கு. அப்புறம் நம்ம புதிய சிந்தைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கு வந்து பொருத்தமாக இருக்குன்னு அப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் பார்த்தோன்னா திருச்சபைக்கு தான் வந்து முழுசாக அந்த விஷயம், இந்த வசனம் பொருந்துது அப்படின்றத இதிலே நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த ஒரு வசனம் வந்து சபைக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்போ சபைக்கு இந்த ஒரு அழைப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க என்ன அவங்களுடைய விஷயத்தில் ஒரு மாற்றம் உருவாகுதுன்னு பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷன் என்ன பண்ணுது, உருவாக்குது. அந்த பொக்கிஷன் தான் என்னன்னு பார்க்கணுன்னா புது சிந்தை, இல்லைங்களா? இந்த ஒரு புது சிந்தைக்கு தான் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு புதிய சரீரத்தை, என்னது ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா கொடுக்க போகிறாரு. அப்போ அதை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோன்னு பார்க்கும்போது அந்த மண்பாண்டன்றது என்னென்னா சரீரம். எப்படின்னா ஒரு மண்பாண்டம் வந்து பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு மண்பாண்டம், அது அது என்னன்னா அழியப்படக்கூடிய ஒரு தன்மை உடையது, இல்லைங்களா? அது உடஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒட்டல் என்னது. அப்போ மனுஷனுடைய சரீரம் அவனுடைய எப்படி இருக்குதுன்னா இப்படி தான் என்னது, ஏன்னா நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே என்னது திரும்புவா, இந்த ஒரு கண்டிஷன். அப்போ இந்த ஒரு இதில் வந்து தான் இந்த ஒரு பொக்கிஷம் புது சிருஷ்டி என்ன பண்ணுது, உருவாகக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்க்கும்போது சபைக்கு தான் என்னது பொருத்தமானது அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்துறத நம்ம என்னது பார்க்குறோம். அப்படின்னா உலகத்தாருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை, என்ன ஒரு நம்பிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வசனம் சபைக்கு பொருந்தும். சபைக்கு தான் இந்த ஒரு வசனம் ஆசீர்வாதத்தை பற்றி என்னது பேசுது. அப்படின்னா உலகத்தாருக்கு தேவன் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார்.
சரி, ரம்யா சிஸ்டர். உலகத்தாருக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைன்னா, ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவங்க பெறக்கூடியவங்களா, அதாவது சபைக்கு என்ன ஒரு விஷயம் தேவனுக்கு கொடுத்துருக்காரோ அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க பெறக்கூடியவங்களா கிடையாது. இந்த வசனத்தை அப்படி நம்ம புரிஞ்சக்கூடாது. அப்போ உலகத்தாருக்கு என்ன ஒரு விஷயம் தேவன் வச்சுருக்காருன்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து இப்போ ஆதாம் இருந்தார் இல்லையா, அந்த பரிபூர்ண நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து உலக ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, இதில் அடிஷ்னலாக பாயிண்ட் ஏதாவது இருக்குதா? சரி, இப்போது தேவையான ஆன்சர் வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது கல்வாரியில் வந்து பார்க்கும்போது அந்த ரேன்சம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறதுனால அதனுடைய ஆசீர்வாதத்தை வந்து உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆதாமுக்குள் இழந்த அனைத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் என்னது பெற்றுக்கொள்வாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்னது இருக்குது இல்லைங்களா? எப்படியா இருந்தாலும் வந்து பார்க்கும்போது கிறிஸ்தியனுடைய ராஜ்யத்தில் எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்ண போகிறாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அதனால் உலக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி யாருக்கு தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது, உலக ஜனங்களுக்கும் தெரியாது. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது பெயர் சபை அமைப்புகள் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியாதுன்னு பார்க்கும்போது, தேவனுடைய திட்டம், அவங்களுடைய என்ன ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன்னா, மறித்தா நம்ம எல்லோரும் என்னது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குன்னா எல்லோரும் எங்கே போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலான்றது ஒரு காரியம் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்படின்னா பரலோகத்துக்கு போனது யாருன்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் வந்து பார்க்கும்போது அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வகுப்பார் யாருன்னு பார்க்கும்போது சபை, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ப்ரிவிலேஜ் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிற இந்த சுவிசேஷ யுகத்தில். அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி யாருக்கு தெரியாதுன்னா, கிறிஸ்துவ மண்டலத்தில் யாருக்கு என்னது தெரியாததுனால வசனத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொருத்தி பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம அடுத்த பேராகிராஃப் படிக்கலாம். இதுபோலவே புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் உலக ஜனங்களுக்கு பொருந்தாமல் புதிய ஆவிக்குரிய சுபாவத்திற்கு பரிசுத்த ஆவியினால் ஜென்மிக்கப்பட்ட அர்ப்பணம் செய்த திருச்சபையாருக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கிறது என்பதை அறியலாம். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நிருபத்திலும் ஒவ்வொரு விதமாக வாழ்த்துரை சொல்வதில் உள்ள கருத்தாழமான சொல்லாட்சி ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். அநேகம் பேர் இது உலக ஜனங்களுக்காகவும் எழுதப்பட்டது என்று நினைக்கின்றனர். அது தவறு. முற்றிலும் புதிய சிருஷ்டி ஆகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுக்கே, விசுவாச வீட்டாராகிய திருச்சபையாருக்கே பொருந்தும். சரி, இதில் ஒன்றும் பெரிய ஒரு கேள்விலாம் என்னது கிடையாது. சிம்பிளாக யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இப்போ புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் குறிப்பாக யாருக்காக எழுதப்பட்டது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், வாழ்த்துரைகள் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? சுரேகா சிஸ்டர் கையை கொஞ்சம் உயர்த்துங்க. சரி, ஓகே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்க வசனங்கள் எல்லாமே யார் இந்த ஒரு ஓட்டத்தில் அர்ப்பணித்து தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஒரு பாதைக்குள்ளே கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு தான் பொருந்தும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூஃபாக என்ன சொல்கிறாங்க, இது அவங்களுக்கு தான் எப்படி பொருந்துதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லா லெட்டர்ஸோட முகவுரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பிரதர் அப்போஸ்தலர்கள் யாராக இருந்தாலும் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இது பரிசுத்தவான்களுக்கு, பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ யார் தான் பரிசுத்தவான்கள், யார் தான் பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படின்னா ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ வசனங்கள் அனைத்துமே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா. தேங்க்யூ சிஸ்டர். சகோதரர் ரஞ்சித். தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த இடத்துல இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் எல்லாமே ஏன் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் பொருந்துன்னு சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்கள் எழுதும் போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய பிரதானமான விஷயம் என்னென்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமம் உண்டாவதாக பதிவு பண்ணுறாங்க இல்லையா. இந்த வார்த்தை யாருக்கு மாத்திரம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பிதா வேறு குமார வேறு அறிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வார்த்தை பொருந்தும்.
உலக ஜனம் ஏன் பொருந்தான்னு பார்த்தோன்னா அவங்க பிதாவையும் குமாரனை அறியாததுனால அவருடைய ஆழமான விஷயங்கள் தெரியாது. அப்போ அப்போஸ்தலர் யாருக்கு இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோன்ற அந்த ஒரு தாற்பயத்தை அது சொல்லும் போது தெரியும். அது சொல்கிற கருத்து, அது ஒரு கருத்து ஆழமானது, எல்லாருமே எடுத்துக்க முடியாது. அப்படின்னா பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை யாருக்கு உண்டாகுன்னா, யார் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள மாத்திரம்தான் பொருந்துன்றது தான் அங்கே ஃபஸ்ட்டு அந்த லெட்டரில் படிக்கும் போதே சொல்கிறாரு. ஏன் அவங்களுக்கு பொருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு நம்ம தெரியும் அவங்க ட்ரினிட்டி கான்செப்ட் இருக்கிறதுனால அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஒருமே பாராட்டலாம், ஆனால் அதுக்கான தகுதி அவங்களுக்கு வரான்றது தான் அங்கே எளிமையாக சொல்கிறத பார்க்க முடியுது. தேங்க்யூ பிரதர். ஜெர்னலிஸ்ட்டாக நீங்கள் ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா இதில்? ஓகே, சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது வேத வசனங்களெல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தெரிவினாகவும் எந்த நற்கிரியும் செய்யனது தகுதி உள்ளவனாகும்படி, இல்லைங்களா? அப்படின்னா வேத வசனங்கள் குறிப்பாக யாருக்காக மட்டும் அங்கே புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாழ்த்துறைகளாக இருக்கட்டும், ஏன்னா சொல்லும்போது கொரிந்து சபைக்கு, பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்கள் ஆகும்படினது அழைக்கப்பட்டவர்களுக்கு, எபேசு சபைக்கு, அப்படின்னா சபைக்கு தான் குறிப்பாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு அங்கே. அதனால தான் அநேக இடத்துல என்ன சொல்லுவேன்னா, சகோதரர் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னது யூஸ் பண்ணியிருப்பார். அப்படின்னா பவுல் எல்லாரையும் சகோதரர்ன்ட்டு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். யார் அவர் சகோதரன் சொல்லுவார்ன்றதை நம்ம பார்ப்போம்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் என்னது அழைக்கப்பட்டவர்கள். இப்போ அவங்கள தான் என்ன பண்ணுவார், இந்த அழைப்புக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த பரம அழைப்புக்குள் அவங்கள தான் என்ன பண்ணுவார்னா சகோதரர்கள், சகோதரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் என்ன பண்ணுவார்னா யூஸ் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த பேராகிராஃப் நம்ம படிக்கலாம் பாருங்கள். இந்த அதிகாரத்தில் மனிதன் யார் என்று சொல்லப்படுகிற ஆராய்ச்சி பொதுவான உலக மனிதனை பற்றியே அல்லாமல் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஏற்கனவே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டிகள் இறுதி வரை உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற போகிறவர்களாகிய இவர்களை பற்றி அல்ல என்பதை அனைவரும் நினைவில் கொள்வது நல்லது. இவைகளுக்கு மாறாக நாம் முதல் மனிதனாகிய ஆதாமையும் அவனுடைய சந்ததியாரை பற்றியுமே இங்கு சிந்திக்கின்றோம். மனுக்குலத்தின் அங்கமாக நாம் யார், நம்முடைய சுபாவம் என்ன என்பதையே அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம். இப்படியாக மனிதன் எதனால் விழுந்தான், எங்கு எப்படி விழுந்தான், எதிலிருந்து எப்படி மீட்கப்பட்டான், மனிதன் திரும்பவும் எந்த நிலைமைக்கு சீர்படுத்தப்படுவான் என்பது போன்ற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்களை மிக நன்றாய் புரிந்து கொள்வதற்கே இந்த ஆராய்ச்சி. சரி, இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு 12வது அத்தியாயம் இல்லைங்களா, ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். இதில் வந்து இந்த ஒரு அத்தியாயத்தில் நம்ம யாரை குறித்து பார்க்க போவதில்லை, யாரை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இல்லைன்னா எப்படி, எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், எந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, பேச போகிறதில்ல அப்படின்றத. சரி, புவனா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நம்ம இந்த அத்தியாயத்தில் டாப்பிக்கே பார்த்தோன்னா மனிதன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து யார் மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு யாரை குறித்து பார்க்க போகிறது இல்லைன்னா, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறக்கூடிய புது சிருஷ்டிகளை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. மாறாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதல் மனிதனாகிய ஆதாமுடைய சந்ததியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவங்களோட சந்ததி எப்படி வீழ்ச்சி அடைந்தது, அவங்க எங்கே எப்படி உருவானாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன எப்படி அவங்க அங்கமாக ஆக்கப்பட்டாங்க, இதுக்கப்புறம் மனிதன் வந்து எப்படி உயிர்த்தெழுவான், எப்படி சீர்திருத்தப்படுவான், அவனுடைய நிலைமை என்ன அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோன்றதை நான் புரிஞ்சுட்டேன் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இதில் கூடுதலாக பாயிண்ட் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? சரி, இன்னொரு கொஸ்டின். இதை நம்ம பார்க்கறதுனால, இதை நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுனால என்ன பலன், என்ன நன்மை? சகோதரி பிரியா. ஆனால் இந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கறதுனால நமக்கு என்ன யூஸு, பலன் என்ன அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா,
நாமளும் இது எதிலிருந்து தான் வந்திருக்கோன்னா அந்த ஆதாமுடைய சந்ததியிலிருந்து தான் வந்திருக்கிறோம். ஆதாமுடைய சந்ததியிலிருந்து தான் இப்போ நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அதனால் அந்த மனுக்குலத்தோட வீழ்ச்சியும் அதிலிருந்து எப்படியா வந்து மீட்கப்படுறாங்கன்ற ஒரு ட்ரூத் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்னென்னா ரெண்டாவது என்ன நமக்கு இதிலேருந்து ஒரு பலன் அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யத்துக்காக நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு வந்து இந்த மனுக்குலத்துக்கு எவ்வளோ பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இருக்கணும். மூணாவது நம்ம எதில் என்ன புரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு விஷயத்துல இருந்துன்னா, இந்த மனுக்குலத்துக்கும் மேலே மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. மனுக்குலத்துக்கே இவ்வளோ பெரிய மீட்பு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்துருக்காருனா, அதை விட ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு போகிற நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விலையேற பெற்றவங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் என்னது வந்துடுது. இப்போ இந்த ஒரு பாடத்தை வந்து நம்ம ஏன் பார்க்க போகிறோம், யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்லன்னு பார்க்கும்போது, குறிப்பாக முதலாம் உயிர்த்துதலுக்கு பங்கு பெறக்கூடிய சபையை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறது கிடையாது. முற்றிலுமாக யாரை குறித்து இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மனிதனை குறித்து. அப்போ மனிதன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுடைய சந்ததி இல்லைங்களா. இப்போ மனுஷன் விழுந்து போனால் அவனுடைய வீழ்ச்சி, அதனால் தேவனுடைய திட்டம் எப்படி இந்த மனுக்குலத்திற்கு வந்து ஆசீர்வாதம் கொண்டு வரப்போகுது, இதெல்லாம் குறித்து என்ன பண்ண போகிறோன்னா தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இதில் குறிப்பாக வந்து பார்க்கும்போது இதால் என்ன பலன் அப்படின்னும் போது, கட்டாயம் இந்த ஒரு ஒப்புரவாகுதலின் பாடத்தை ஒருவர்கள் தெரிந்து கொள்ளாமல் அவங்க வந்து ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது இல்லைங்களா. அப்போ தேவனுடைய திட்டத்தை ஒருத்தவங்க சரியாக புரிந்து கொள்ளாமல் அவங்க வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, ஒரு குருட்டுத்தன்மையில் இல்லைங்களா, ஒரு குருட்டு விசுவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா. இயேசுவை ஏற்றுக்குன்னா பரலோகத்துக்கு போகலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், இந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, தேவன் வைத்திருக்கக்கூடிய பரம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் தான் தேவனுடைய திட்டத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்குது, எனக்கு என்ன ஒரு ரோல் அதில் என்ன பண்ணியிருக்காரு தேவன் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், அதை தெரிஞ்சிங்கன்னா தான் நம்ம அந்த ஒரு வேலையை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா ஆசீர்வதிக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம். அப்படின்னா அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய பணியில் நாம் எந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய காரியத்தை வந்து நம்ம வாஞ்சியாக விருப்பமாக அதில் இன்வால்வ் ஆகிறோம். அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கினா தான் அதில் நம்ம முழுமையாக என்ன பண்ண முடியும், ஈடுபட முடியும். அப்படின்னா நம்ம தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளாமல், மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, தேவனுக்காக முழு மனசோடு செய்ய முடியாதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷனை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே படித்த கருத்துக்களை அங்கே உள்ள என்ன பண்ணுவார், கொண்டுன்னு வருவார். இன்றைக்கி எப்படிப்பட்ட உலகத்தில் ஏற்கனவே படித்தோம் இல்லையா, உலகத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, சயின்ஸுடைய நம்பிக்கை மனுஷனை பற்றி எப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா இங்கே ஒரு காரியமாக என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. நம்ம அதை படிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாரு, மனிதன் சரீரம், ஆவி, ஆத்மா. விலங்கு என்ற சொல்லுக்கு என்ன விளக்கமோ அதே விளக்கத்தை உடையவனாக மனிதனும் விலங்கும் ஜீவனும் உணர்வும் உள்ளவை என்பதில் விஞ்ஞானத்திற்கும் வேதாகத்திற்கும் வேறுபாடில்லை. மனிதன் விலங்கின் வகையாக கருதப்பட்டாலும் பூமியிலுள்ள மற்ற எல்லா பிராணிகளும் அவன் அரசனாகவும் பிரதானமானவனும் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ள தடையில்லை. அறிவியல் சொல்லுகிற இந்த தர்க்க ரீதியான வாதங்களை வேதாகமும் தடையில்லாமல் ஏற்றுக்கொள்கிறது. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் கொடுத்திருக்கிற வசனத்தை நன்கு கவனிக்கவும். இதில் மனிதன் தேவதூதருக்கு சற்று சிறியவனாக படைக்கப்பட்டு இருந்தாலும் பிராணிகள், பறவைகள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அவற்றை ஆளுகின்ற அரசனாகவும் தேவனுடைய பிரதிநிதியாகவும் ஏற்படுத்தப்பட்டான் என்று தாவீது கூறியிருக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ மனுஷனை பற்றி படிக்க போகிறோம். மனிதனை குறித்து வந்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம்னு பார்க்கும்போது சரீரம், ஆவி, ஆத்மா இல்லைங்களா. சரி, இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இப்போ வேதாகமும்
அறிவியல் இருக்குது இல்லையா, வேதாகமம் சயின்ஸோடு எப்படி ஒத்துப்போகுது? மனுஷனை பற்றிய காரியத்தில் வேதாகமம் வந்து பார்க்கும்போது எப்படி வந்து ஒத்து போகுது அப்படின்றத சொல்ல முடியுமா? ஜெயராணி சிஸ்டர். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. இதில் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதில் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்ல. அதில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த 5 வரி இருக்கும் இல்லைங்களா, அதில் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, விலங்கு அப்படின்னா விலங்குக்கு என்ன விளக்கம்? விலங்கு எப்படி இருக்குதுனாக்கா, அதுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது, ஆத்மா இருக்குது. அதே போல் தான் என்ன பண்ணுறான்னா மனிதனும் எப்படி இருக்கிறான்னாக்கா, அவனுக்கு வந்து அந்த சரீரம் இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது. அப்படின்றப்ப அதைத்தான் வந்து அதுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் விலங்கு மனிதனும் இருக்கிறான் அப்படின்றத மாதிரி. அப்போ மனிதனுக்கும் அந்த விஞ்ஞானத்திற்கு இருக்க வேறுபாடு எதுவும் கிடையாது. அப்படின்னா மனிதனுடைய செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே வந்து எந்த ஒரு அமைப்பும் அங்கே வந்து அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மனிதன் எப்படி தான் இருக்கிறான் அப்படின்னாக்கா, உயிர் வாழும் ஒரு ஆத்மாவை தான் இருக்கிறான். அப்போ மனிதன் எப்படி அங்கே விலங்குகளுக்கு எப்படி வந்து என்ன இருக்குதுனாக்கா, ஒரு புரோட்டோபிளாசம் சொல்லுவா, ஒரு அணுக்கள் செல், அதே மாதிரி தான் மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா. அப்போ அவன் தான் என்ன பண்ணுறானாக்கா, அந்த மனிதன் வந்து அந்த விலங்கு வகை 2 பேருக்கும் ஒத்து, மனிதன் வந்து எப்படி இருக்கிறானாக்கா, விலங்குகள் எப்படி இருக்குதோ அவனுக்கு எப்படி அந்த சரீரம் ஆவி ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் இவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படி சொன்னாலும் கூட, அப்போ இவன் வந்து மனிதன் எப்படி இருக்கிறான்னாக்கா, பூமியில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் அவன் வந்து எப்படி இருக்கிறான்னா அந்த அரசனாகவும் பிரதானமானவனாகவும் எப்படி இருக்கிறானாக்கா ஒப்பு இருக்கிறான் அப்படின்றத அதில் சொல்ல. ஓகே சிஸ்டர். சரி, இப்போ வேதாகமம் எப்படி அறிவியலோடு என்ன பண்ணுது, ஒத்துப்போகுது அப்படின்றது நம்ம கொஸ்டின். இப்போது அதுக்கு சகோதரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது கூடுதலாக நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை இதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதை பற்றி மனுஷனை குறித்து வேதாகமும் என்ன பதிவு பண்ணுது இல்லைங்களா. சயின்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுது. என்னென்னா அங்கே விலங்கு அப்படின்ட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். அதான் அனிமல்ஸ், ஜீவின்னா என்ன சொல்லுவாங்க, உயிர் இல்லைங்களா. அப்படின்னா மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்ன கிடையாது அப்படின்போது எந்த விதமான என்னது வித்தியாசம்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்க்கும்போது அவன் வந்து விலங்கை காட்டிலும் அவன் எப்படி இருக்கிறான், மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேலானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். யார் ஷேர் பண்ணுறீங்க சொல்ல மிஸ்டர்? ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, விலங்கும் மனிதனுக்கும் ஜீவன் இருக்குது, உணர்வு இருக்குது. விலங்குக்கு எப்படி இருக்கோ அதே போல் மனிதனுக்கும் இருக்குது. ஆனால் என் மனிதன் என்ன விலங்கை காட்டிலும் கொஞ்சம் மேற்பட்டவனாக இருக்கிறான், அவர் தான் இது எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறான்னு அறிவியல் சொல்லுது. பட் அதை வந்து வேதம் அங்கீகரிக்குது. ஆனால் வசனத்தை இங்கே பிரதர் என்ன கோட் பண்ணுறாருன்னா, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த வசனத்தை கோட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் தேவதூதரை காட்டும் சற்று சிறியவனாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்படி தான் தேவன் வந்து படைச்சிருக்கிறாரு, விலங்காக படைக்கலை. அதே போல் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த பூமியில் உள்ள சகல விலங்கு பறவைகள் இது எல்லாத்தையும் ஒரு ஆளுகிறவனாகவும் தேவனுக்கு ஒரு பிரதிநிதியாகவும் இருக்கிறார் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்கிறதா சொல்கிறாங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ தேவதூதரிலும் சற்றுனது சிறியவனாக படைக்கப்பட்டிருக்கிறாரு. எல்லாவற்றின் மேலும் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆளுகை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவனை வந்து பார்க்கும்போது ஒரு அரசனாகவும் தேவனுடைய பிரதிநிதியாகவும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்லப்படுது. தேவனுடைய பிரதிநிதியாக ஏற்படுத்தியிருக்கிறதுனா எப்படி புரிஞ்சிக்கலாம்? தேவனுடைய பிரதிநிதி சகோதரர்கள் சைடில் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? சரி, சொல்லுவோம் மிஸ்டர். நான் தெரிஞ்ச ஷேர் பண்ணேண்ணா.
பிரதிநிதினாவே யாருன்னு பார்ப்போன்னா அவங்கள செய்ய வேண்டிய வேலையை அவர் மூலமாக இவர் செய்வாங்க, அப்படி தான். ஸோ தேவன் இந்த உலகத்தில் இந்த சகல ஜனங்களையும் படைச்சு அவங்கள வழி நடத்தணும். அவங்கள வழி நடத்துறதுக்கு தான் இந்த ஆதாம்கிட்ட அந்த பொறுப்பை தான் கொடுத்தா, நீ இவைகளை எல்லாரையும் ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களை எல்லாரும் தேவன் இந்த பூமியிலிருந்து செஞ்சால் என்னென்ன காரியங்களை செய்வாரோ அதுபோல தான் ஒரு மனுஷனை ஆதாமை உண்டாக்கி பரிபூர்ணமான மனுஷனாக உண்டாக்கி தேவன் நினைக்கிறத இந்த உலகத்தில் செய்யும்படியாக தேவன் அவரை வச்சுருந்தாரு அப்படின்னு பார்க்குறோம். தேங்க்யூ சிஸ்டர். சகோதரர் ராஜ். தேங்க்யூண்ணா. ஸோ தேவனுடைய பிரதிநிதியாக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஆதாம், அதாவது தேவன் எப்படி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரோ அதுபோல் இந்த ஒரு ஆளுகையும் இவருக்கு இருக்கும். யாருக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விலங்குகள் மேலே எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தேவனுக்கே இருக்கிற அந்த குணங்கள், ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் காட் அப்படின்னா தேவன் அப்படி பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். ஸோ அதாவது நீதியின் அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அது ஆதாமுக்கு இருக்குது. அதே சமயத்தில் அன்பு, ரொம்ப ஞானம், அதனால தான் என்ன பண்ணாருன்னா விலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்படி தேவனுக்கே இருக்கிற குணங்கள் எல்லாத்தையும் இவருக்கு வச்சு தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது படித்ததுனால இவர் ரெப்ரசன்டேட்டிவ் காட் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா சொல்கிறோம். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்களா? பிரியா சிஸ்டர். அண்ணா ஷேர் பண்ணது தான். என்னென்னா வசனத்தில் ஆதியாகமத்தில் மனிதனை படைக்கும் போதே என்னென்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்கமாக. ஏன் இதை தேவன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பிரதிநிதி அப்படின்னா அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா அவர் அதுக்கு உண்மையான ஒரு பின்னாடி இருப்பார். பட் அந்த பிரதிநிதின்ற ஒருத்தரை பார்த்தாவே அவர் யார், அவர் எப்படிப்பட்டவருன்றதை அந்த ஓனரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருனா தேவனுடைய குணங்கள், பண்புகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஆதாமுக்கு படைச்சு நம்ம ஆதாம் மூலயமா தேவனுடைய குணங்களும் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆதாமை படைக்கும்போது இப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவும் சொல்லலாம். அவரும் இந்த பூமியில் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்தார். அதை எப்படி தான் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, பிதாவை யாரும் பார்த்தது கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறது மூலயமா என்னென்னா தேவனை அறிஞ்சு கொள்கிற ஒரு வாய்ப்பை கிறிஸ்து காமிச்சிருந்தார். தேங்க்யூ சிஸ்டர். சரி, அப்போ தேவனுடைய பிரதிநிதியாக தான் இங்கே மனிதன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? ஆதாம் படைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா மற்ற உயிரினங்களை காட்டிலும் ஆதாம் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ தேவன் இருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டா சராசரங்களையும் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தான் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் படைச்சி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதேமாரி பார்க்கும்போது இந்த பூமியை வழிநடத்தக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுகை அதிகாரத்தை யாருக்கு தேவன் கொடுத்தாருன்னா அது எதன் அடிப்படையில் என்பது சகோதரன் சொல்லும்போது நீதியின் அடிப்படையில் இல்லைங்களா? அப்போ அதுதான் நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா அந்த பிரதிநிதி அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்ம படிக்கலாம் பாருங்கள். தெய்வீக சுபாவத்தின் ஒரு சிறு பகுதி அல்லது பொறி ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்தில் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு சிறு குறிப்பும் கிடையாது. இதற்கு எவ்வித ஆதாரமும் கிடையாதிருப்பினும் ஆதாரமில்லாத ஒன்றை ஒரு கொள்கையாக தத்துவமாக சித்தரிக்க முனைந்தவர்களுடைய வெறும் கற்பனையை அல்லாமல் வேறல்ல. இந்த ஆதாரமற்ற அடிப்படையற்ற முற்றிலும் கற்பனையான ஒரு தத்துவம் கடவுளிலிருந்து ஒரு பகுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலேயே வழங்கப்படுகிறது என்பதே பிற்காலத்தில் தோன்றிய தப்பறையான உபதேசங்களுக்கெல்லாம் அடிப்படையாயிற்று. இந்த கொள்கை தேவனுடைய மகிமைக்கு இழுக்காகவும் அவருடைய குணலட்சணங்களான நாணம், நீதி, அன்பு, வல்லமை இவைகளுக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இதில் என்ன ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது தெய்வீக சுபாவத்தின் ஒரு சிறு பகுதி அப்படின்னா தெய்வீக சுபாவத்தினுடைய சிறு பகுதி அப்படின்னும்போது தெய்வீக தன்மை இது பார்க்கும்போது மனிதனை படைக்கும் பொழுதே மனிதனுக்குள்ளே தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய தன்மை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது இல்லையா? இதை வேதம் எந்த அளவுக்கு ஆதரிக்குது,
அப்படின்னா ஆதரிக்கலை அப்படின்னா இந்த கருத்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது குறித்து யார் ஷேர் பண்ணுறா? கிறிஸ்டிஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, தெய்வீக சுபாவத்தின் ஒரு சின்ன பகுதி மனுஷன் பிறப்பிலேருந்தே ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேதாகமம் இதை அக்செப்ட் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை. வேதாகமத்தில் எந்த இடத்துலையும் நேராகவும் சொல்லலை, மறைமுகமாகவும் சில வசனங்கள்லாம் இருக்கும். அந்த வகையிலையும் எந்த வகையிலும் சொல்லலை. இதை வசனம் ஆதரிக்கவே இல்லை. இது வேதாகமத்தில் எங்கேயும் சொல்லப்படலைன்றது தெளிவாக சொல்லிக்கிறாங்க. இது மனுஷனுடைய கற்பனை தான், அவன் சித்தரித்த ஒரு கற்பனை அப்படின்றது தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாங்க பிரதர். இது வந்து எல்லா தப்பறைகளுக்கும் இதுதான் ஒரு பேஸ். இந்த ஒரு தப்பறையா விஷயம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம், இந்த தப்பறையான விஷயம் தேவனுடைய மகிமைக்கு ரொம்ப இருக்குது, அவர் குணலட்சணங்களுக்கும் ரொம்ப ஒரு முரண்பட்டதான ஒரு விஷயம் இருக்குது, இந்த தப்பறையான ஒரு கற்பனையான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இதில் வேறு யார் பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்க? ஓகே, சரி சொல்லுவோம் மிஸ்டர். கை கொஞ்சம் டைம் குறைவாக இருக்குது. நம்ம ஆரம்பித்தது என்னது ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம், அதனால் டக்குன்னு நீங்கள் கை தூக்குங்க. ஆனால் அந்த பிளாட்டோ கருத்துன்னு சொல்லுவாங்களே, பிறக்கும் போதே ஜீவன் அவருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கருத்து தானே இது. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிறக்கும்போதே ஒருத்தவங்களுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஜீவன் இருக்கும், அவங்க மறித்தாலும் அது அப்படியே இங்கே தான் இருக்கும், புதிய ஒரு எப்படி சொல்கிறது, அந்த புதிய ஜீவன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம். அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. அதை தான் வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா மறுக்குது. ஏன்னா வேதாகமத்தில் நம்ம எங்கே தேடி பார்த்தாலுமே அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை. தேவதூரிலும் சற்று சிறிவனாக இருக்கிறாங்க, மனுஷ சாயலில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர தேவனுடைய சக்தியை பெற்றவங்க, தேவன் மாதிரியானவர்கள் இவர்கள் அப்படின்னு அது மாதிரியான வல்லமை உடையவர்கள் அப்படின்னு எந்த வசனமே நம்ம பார்க்கல. ஸோ அப்போ வந்து இது வேதாகமத்துக்கு முரண்பாடான கருத்து இது. தேங்க்யூ சார். சரி, இப்போது இந்த தெய்வீக சுபாவத்தினுடைய ஒரு சிறு பகுதி, ஒரு பொறி யாருக்கு வைத்து தேவன் படைச்சிருக்கிறான்னு பார்க்கும்போது மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாரு. இதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னா இந்த ஆவி ஆத்மா இருப்பதற்குத்தான் இந்த ஒரு சரீரம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு வீடு மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ சரீரம் வந்து மரிக்கும்போது எதுக்கு அழிவில்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோன்னு பார்க்கும்போது இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, அழிவில்லை. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெய்வத்திட்ட என்ன பண்ணும், தெய்வத்தன்மைக்குள்ளே அது போயிடும். அதுக்கு என்றென்றைக்கு என்ன கிடையாது, அழிவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இருக்குது. இது வந்து பார்க்கும்போது வேதத்துக்கு இது ஒத்து வருதா, வேதம் இதை ஆதரிக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்தை வேதம் என்ன பண்ணல, ஆதரிக்கலை. இதற்கு ஆதாரம் எதுவுமே என்னது இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய கற்பனை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா மனுஷனுடைய கற்பனை. அப்போ இதனால் வந்து பார்க்கும்போது இந்த தவறான போதனையினால் எதற்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்கு இழுக்காகவும் அவருடைய குணலட்சணங்களுக்கு ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இவைகளுக்கு என்னது முரண்பாடாக இருக்குது. ஏன்னா தேவன் வந்து மனுஷனை வந்து அப்படி என்ன பண்ணல, படைக்கலை. அவனை எப்படி தான் படித்தாருன்னா மண்ணால் தான் என்ன பண்ணார், படித்தார். ஒரு பூரணமாக என்ன பண்ணார், படைத்தார். அவனுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியெல்லாம் வச்சு என்ன பண்ணப்படலை, படைக்கப்படலை. அதனால தான் அவன் பாவம் செய்த போது கூட என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது இதை புசிக்க நாளில் நீ சாகவே, அப்படின்னா நீ இதை சாப்பிட்டன்னா நீ செத்துருவ, நீ அழிஞ்சிருவ அப்படின்றத தான் தேவன் என்ன பண்ணுறாங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து பார்க்கும்போது வேதத்துக்கு முரணான என்னது மனித கற்பனை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் எதை விரும்பலை தெரியுங்களா, இவ்வளோ நல்லா இருக்கிறோம், நல்லா வாழ்கிறோம் அப்படின்னா நான் செத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோதானா என் லைஃப்னா அதை அவனால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா கற்பனையில் செத்தாலும் இன்னொரு வாழ்க்கை என்னது இருக்குது. இது வந்து எங்கேருந்து வந்த ஒரு கற்பனை, எங்கேருந்து வந்த ஒரு போதனை இது? ஆதியில் சாத்தான் சொன்ன ஒரு பொய். நீங்கள் செத்தாலும் உங்கள் என்னது சாகவே சாகாது இல்லைங்களா, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆத்மாவில் என்ன பண்ணுறான் அவன் ப்ரூவ் பண்ணின்னு வரான்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்த பேராகிராஃபை படிக்கலாம்.
இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தவறான தத்துவத்தின் காரணமாகவே அப்படிப்பட்ட நித்திய எரிநகர கொள்கையும் தேவைப்பட்டது. மற்ற மிருகங்களைப் போலவே மனிதனும் படைக்கப்பட்டிருந்தால் மற்ற மிருகங்கள் சாவது போலவே இவர்களும் சாவார்கள். அப்படி இல்லாமல் தெய்வீக சுபாவத்தின் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டதினால் இவர்கள் சாக முடியாது. அதனாலேயே இவர்களை நித்திய எரிநகரத்தில் அழிக்க வேண்டியதாய் உள்ளது. தேவன் நித்தியராய் இருப்பது போல தேவனிடமிருந்து ஒரு பகுதியை பெற்றுக்கொண்ட மனிதனும் நித்தியத்திற்கும் இருப்பான். இதனால் தாம் சிருஷ்டித்த ஒரு மனிதனை அவரே அழிக்க விரும்பினாலும் கூட அழிக்க முடியாத நிலையை அடைந்து விட்டான். போதும் சிஸ்டர். ஏடா நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒப்பிச்சிடுறீங்க. ஓகேங்களா? சரி, இதில் என்னென்ன சிம்பிளாக ஒரு கொஸ்டின் தான். இந்த நித்திய எரிநகர கொள்கை, இந்த கொள்கையை ஏன் மனுஷன் கொண்டு வந்தான்? நரகம், எரி நரகம் அப்படின்ற கொள்கையை மனுஷன் ஏன் கொண்டு வந்தான்? ஆக்சுவலாக பார்க்கும்போது பைபிள் இதை என்ன பண்ணல, ஆதரிக்கலை. ஆனால் மனுஷன் பார்க்கும்போது இந்த ஒரு கொள்கையில் இருக்கிறான் இல்லைங்களா? நரகன்னு ஒன்று என்ன பண்ணுது, இருக்குது. அங்கே நித்திய காலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நித்திய காலமாக நீங்கள் வேதனைப்படுவீங்க அப்படின்றது பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை என்னது, அது பார்க்கும்போது இந்தா இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை என்னது இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு எரிநரக கொள்கையை ஏன் மனுஷன் ஏற்படுத்தினான்? சரி ரம்யா. எனக்கு புரிஞ்சது ஷேர் பண்ணுறேன் அங்கிள். ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, தெய்வீக சுபாவம் ஒரு சின்ன பொறி அளவு கூட அது பிறப்பிலே நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறாங்க. அப்போ தெய்வீக சுபாவம் என்றது தேவன் கிட்ட தான் இருக்குது. அப்போ தேவனுக்கு அவர் எப்படின்னா நித்திய காலமாக அவர் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்க போகிறாரு. அப்போ அவருடைய சுபாவம் நம்ம கொஞ்சமாச்சும் பெற்றிருந்தோம்னா நமக்குமே அழிவு கிடையாது அப்படின்றத ஒரு பக்கம் புரிஞ்சுட்டு, அப்போ நம்ம மறிக்கிறோமே அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்டு, அவள் மறிச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெய் சட்டியில் வறுத்து வாட்டுவாங்கன்னா, அப்போ நித்திய காலமாக எப்பயுமே நான் என்ன பண்ணுவாங்கன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம அந்த அழிவுக்குள்ளே, அதாவது அந்த வேதனைக்குள்ளே இருப்போம். ஆனால் நம்ம மறிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை படைச்ச கடவுள் எப்பயுமே அவர் அழிக்க மாட்டார். அவரே நினச்சாலும் நம்மளால் அழிக்க முடியாது. ஸோ நமக்கு மரணமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு அவங்களே ஒரு சித்தரிச்சுட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேங்க. தேங்க்யூ. ஜெயராணி சிஸ்டர். இதில் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, இந்த தெய்வீக சுபாவம் அவர் தேவன் எப்படி அவர் அழியாமை தன்மையில் இருக்கிறாரோ, அப்போ மனிதனை எப்படி தான் நினச்சிக்கிறான் அப்படின்னாக்கா அதே தன்மை தான் அவனுக்கு பிறப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தவறான தத்துவம் அங்கே சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த நித்திய எரிநகர கொள்கை எப்படி வருதுனாக்கா, அப்போ தேவன் அங்கே அழியாமையாக இருக்கிறதுனால அப்போ நம்மளும் அழியாமையில் அந்த அழிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருக்காது அப்படின்றதுனால அங்கே சொல்லப்படுறதுனால, அப்போ இவங்களை அழிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு எரிநகரம், அதாவது நித்திய வேதனையில் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் தான் மனுஷனை அழிக்க முடியும். அப்படி ஒரு இதை கொண்டுக்கிட்டு வந்தால், ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் தான் மனுஷனை அழிக்க முடியும் அப்படின்றத அந்த அடிப்படை கொள்கையை தான் அங்கே கொண்டுக்கிட்டு வர்றாப்புல. அதை தான் நான் ரோமரில் என்ன சொல்கிறானாக்கா, இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னாக்கா அவங்க பாவம் செஞ்சால் நிச்சயமாக அந்த அவங்களுக்கு மரணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அங்கே கொண்டுக்கிட்டு வர்றது. அப்போ அப்படி இருக்கும்போது தான் அப்போ மிருகங்களைப் போலவே மனிதனும் படைக்கப்பட்டிருந்தாள் அப்படின்னாக்கா, அப்போ அந்த மிருகத்தை போல தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னாக்கா, அப்போ மிருகம் எப்படி சாகுதோ அதே போல தான் அந்த மனிதனும் சாவான். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த தேவனுடைய சுபாவத்தில் ஒரு பகுதியை அவன் வச்சுருந்தான் அப்படின்னாக்கா, அப்போ தேவன் என்ன தேவன் அதை அவன் தேவனால் அவங்கள அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படை கொள்கையை அவள் வச்சுருக்கிறாப்புல. தேங்க்யூ சிஸ்டர். போனா சிஸ்டர், நீங்கள் ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த எரிநரக கொள்கை ஏன் மனுஷன் என்னது கொண்டு மாட்டான்றதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, மிருகங்களைப் போல தான் மனுஷனை என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றத இவனால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரே விஷயம், மனுஷன் பார்க்கும்போது தெய்வீக சுபாவத்தின் ஒரு பகுதியை
பெற்றிருக்கிறான். அதனால் வந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு அழிவில்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம், இல்லைன்னா என்னது நரகம். சொர்க்கத்திற்கு போனாலும் நித்திய காலமாக அங்கே இருப்பான், அழிவே கிடையாது. ஒன்று அவன் தப்பு பண்ணிட்டான்னா நரகத்துக்கு, அங்கே போனாலும் என்னது ஆக மொத்தம் ஆத்துமாவுக்கு என்ன கிடையாதுன்றது அவங்களுடைய கற்பனை கொள்கை. என்ன அழிவுன்றது இல்லை. ஓகேங்களா? இதனால தான் என்ன பண்ணிட்டான்னா அந்த எரி நரக கொள்கை என்ன பண்ணியிருக்கிறான், அவன் உருவாக்கி வச்சிருக்கிறான்றதை பார்க்குறோம். நம்ம அடுத்தது படிக்கலாம் பாருங்க. இதனால் தாம் சிருஷ்டித்த ஒரு மனிதனை அவரே அழிக்க விரும்பினாலும் கூட அழிக்க முடியாத நிலையை அடைந்து விட்டான். இதனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஒரு காலும் அழிக்கப்பட முடியாததால் அவன் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருப்பான். அவர்கள் கொள்கையின்படி பார்க்க போனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலரே, அதாவது சிறுமந்தை பரிசுத்தவான்களாகவும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் இருப்பார்கள். பரிசுத்தவான்களாகிய சிலர் ஆசீர்வதிக்கப்படுவது போல பரிசுத்த மற்ற கோடான பரிசுத்தமற்ற கோடான கோடி பேர் நித்திய எரிநகரத்தில் சதா காலமும் வெந்து கொண்டிருப்பர். போதும் சிஸ்டர். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு திருத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? என்னென்னா சிறு மந்தை பரிசுத்தவான்கள், இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? பெரிய சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். மைக்கை கொடுங்க. ஓகே அண்ணா, அவங்க கொள்கைகள் இப்போ பேசிட்டு வராங்க இல்லையா, ஒரு தெய்வீக சுபாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தெய்வீக சுபாவத்தை கடைசி வரைக்கும் தக்க வச்சுட்டே இருக்கிற அவங்க புரிஞ்சிக்கிற சில பரிசுத்தவான்கள், அதை தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, அப்போ இங்கே சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் சிறுமந்தை, அது வந்து பார்க்கும்போது சொற்பமானவர்கள். மற்றவங்க எல்லாருமே எங்கே தான் போவாங்க? பரிசுத்தமற்ற நிலைமையில் வாழக்கூடியவங்கெல்லாம் எரி நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெய்வ பக்தியோடு வாழ்கிறாங்க இல்லையா? இவர் மரித்ததுக்கப்புறம் சிவலோக பதவி அடைந்தார், அந்த லோக பதவி அடைந்தார்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பக்தியாக வாழ்ந்தவங்க, நல்லவங்களாக வாழ்ந்தவங்கலாம் எங்கே போயிடுவாங்கன்றது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்துக்கு என்னது போயிடுவாங்க நம்பிக்கை. அடுத்து நம்ம படிக்கலாம் பாருங்கள். துன்மார்க்கர் பூமியில் இராதபடி அழிக்கப்படுவது எல்லா மனிதனுடைய விருப்பத்திற்கும் கடவுளுடைய மகிமைக்கு ஏதுவாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அகில உலகத்திற்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக இப்படி துன்மார்க்கர் சங்கரிக்கப்படுவதே நலமாயிருக்கும். எவரையும் படைக்கின்ற கடவுள் துன்மார்க்கராய் போன தன்னால் படைக்கப்பட்டவர்களையே அழிக்க திராணியற்றவர் என்பதே அவர்களுடைய வாதம். இதற்கு காரணம், அந்த கொள்கையின்படி படைக்கும் போதே அந்த தெய்வீக தன்மை ஒவ்வொரு மனிதனிடமும் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தத்துவமும் கொள்கைகளும் தர்க்க ரீதியிலும் காரணகாரிய அடிப்படையிலும் சத்தியத்திற்கு நேர் விரோதமான கொள்கை என்று நாம் நம்புகிறதை அனைவரும் அறிய வேண்டிய விளக்கமாக எடுத்து காண்பிக்கின்றோம். இதற்கு சத்திய ஆதாரம் இல்லை என்பது மட்டுமல்ல, இது முற்றிலும் இருண்ட யுகத்தின் புராண கட்டுக்கதை. இவைகள் சத்தியத்திற்கு ஒவ்வாத தப்பறையான கட்டுக்கதைகள் என்பதை வேதாகமம் ஆணித்தரமாக ஆணித்தரமாக எடுத்து இயம்புகிறது. ஓகேங்களா? சரி, இப்போ படித்த விஷயங்கள் ஒன்றும் பெரிய காரியங்கள் என்னது இல்லை. இப்போ இந்த ஒரு கற்பனை கதைக்கு இல்லைங்களா, இந்த எரி நரகத்துக்கு, இதுக்கெல்லாம் சத்திய வேதம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுது அப்படின்றத சிம்பிளாக யாராவது சொல்லலாம்? பிரியா சிஸ்டர். அண்ணா, ஃபுல்லாக இப்போ அவங்களுடைய கொள்கைகள், அதாவது அவங்க மற்றவங்களுடைய கொள்கைகள் எப்படியா இருக்குன்றத பார்த்துட்டு வரோம். இது எந்த அளவுக்கு சத்திய வேதம் அங்கீகரிக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் தான். அதான் எது அப்படின்னா, இப்போ மனிதங்களும் விலங்குகளுக்கும் ஜீவன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வேதம் ஆதரிக்குதே தவிர்த்து அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி மற்ற அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த தெய்வீக சுபாவத்தில் சில பேர் இருப்பாங்க,
ஸோ அதுக்கு அடுத்ததுன்னா அந்த எரி நரகம் யாருக்கு தேவைப்படுது, அதே மாதிரி என்னென்னா அதுலேயும் சொற்பமானவங்க தான் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய மற்ற புரிதல் எல்லாமே வேதம் வந்து நிராகரிக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஜீவன், ஒரு உயிரின்ற ஒரு அடிப்படை கொள்கை வரைக்கும் வேதம் வந்து ஒத்துப்போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அப்படின்னா இந்த ஒரு கொள்கையை வந்து பார்க்கும்போது வேதம் அங்கீகரிக்குதா அப்படின்னா வேதம் இதை என்ன பண்ணல. இது வந்து பார்க்கும்போது அந்த ஒரு இருண்ட யுகத்தில் என்னது, அப்போ அந்த ஒரு வெளிச்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸு கொஞ்சம் வந்து வெளிச்சத்தை என்ன பண்ணப்படுது, சில விஷயங்கள் சொல்லுது. என்னென்னா மனிதனுக்கும் மிருகத்துக்கெல்லாம் என்ன கிடையாது, அந்த பரிணாம கொள்கை இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டுன்னு வராங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டார்க்னஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த காலப்பகுதியில் வந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட கற்பனை கதைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, அதிகமாக வந்துடுச்சு. இதை வந்து வேதம் ஒருபோதும் என்ன பண்ணல, அங்கீகரிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மனிதனை கடவுள் என்ன பண்ணிட்டாரு, படைச்சிட்டாரு. கடைசியில் கடவுளே நினச்சா கூட யாரும் அழிக்க முடியாது, மனுஷனை அழிக்க முடியாது. அப்போ அதுக்கு பைபிள் வசனம் சப்போர்ட் பண்ணுதா? இல்லை. தேவன் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதை புசிக்க நாளில் நீ சாகவே சாப்பிட்டானா நீ என்ன பண்ணுற, நீ செத்துருவன்றது வேதம் தெளிவாக சொல்லுது. அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து வேதம் இதை என்ன பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது அங்கீகரிக்கலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது மனிதனை குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் படிக்கலாம். வேதாகம அடிப்படையின்படி மனிதன் என்பவன் 2 கூறுகளால் ஏற்பட்டவன். 1 உடல், 2 ஆவி. இவ்விரண்டும் சேர்ந்து ஆத்துமா என்கிற உயிருள்ள உணரும் தன்மையையும் நுண்ணறிவும் உள்ள மனித தன்மையும் உண்டாக்குகின்றது. சரீரம் என்பது அங்கங்களால் ஆன உடற்கூறு மட்டுமே. இது ஜீவனளிக்கக்கூடிய உயிருடனோ உயிருள்ளதால் உண்டாகக்கூடிய உணர்வுகளுடனோ நேரடியாக தொடர்பு ஏற்படாமல் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்த பின்னரே உணர்வு பூர்வமாக ஒவ்வொன்றையும் உணர முடிகிறது, நுண்ணறிவு ஏற்படுகிறது. சரீரம் இல்லாமல் எந்த மனிதனும் உயிர் வாழ முடியாது என்ற போதிலும் வெறும் சரீரம் மாத்திரமே மனிதனாக முடியாது. அதுபோலவே ஜீவாவி இல்லாவிடில் அவன் மனிதனாக வாழ முடியாதது போல வெறும் ஆவி மட்டுமே மனிதனாக முடியாது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஆவி என்ற பதத்திற்கு எபிரேய சொல் ருவாக் என்பதாகும். இதற்கு அநேக பொருள் இருந்தாலும் பிரதானமாக மூச்சு என்பதே அதனுடைய முக்கிய பொருள். இது நிமித்தமாக ஜீவ சுவாசம், ஜீவ ஆவி என்றெல்லாம் சொற்கள் தோன்றின. எனவே முதலில் உயிர் பெற்ற மனிதன் சுவாசத்தினால் தாங்கப்படுகிறான். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு சிம்பிளான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனிதன் எப்படி உருவானான் அப்படி என்பதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுது, அதனுடைய பதிவு இந்த பேராகிராஃபில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சகோதரர்கள் சைடில் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? சரி, இப்போ புவனா. பிரதர், நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. உடல் ஒன்று, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஏதேன் தோட்டத்தில் எடுக்கும்போதே ஆதாமை படைக்கும்போது மண்ணுனால் படைக்கிறாரு. அந்த மண்ணுனால் படைச்சு அப்படியே இருந்துச்சுன்னா அது உடல் மட்டும் அப்படியே அந்த மண்ணுனால் உருவாக்கப்பட்டது அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் படைச்சி முடிச்சுட்டு என்ன ஒரு விஷயத்த பண்ணுறான்னு பார்த்தா அந்த ஜீவ சுவாசத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஆதாமுக்குள்ளே என்ன வருதுன்னா அந்த உயிர் பெற்று அந்த ஒரு தன்மையே வருது, ஒரு மனிதன்ற சுபாவமே வருது. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவி மட்டும் இருந்துக்கிட்டு ஆவி இல்லாமல் வெறும் உடல் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு உயிராக முடியுமான்னு ஒரு மனிதனாக முடியுமான்னு பார்த்தா மனிதனாக முடியாது. அதே மாதிரி உடல் இல்லாமல் வெறும் ஆவி மட்டும் இருந்துட்டு ஆக முடியுமான்னு பார்த்தா ஆக முடியாது. அப்போ அந்த உடலுக்குள்ளே ஒரு ஆவின்ற விஷயம் போகும்போது தான் அது உணர்வுபூர்வமாக தோன்றி ஒரு மனிதனாக அங்கே உருவாகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூவாக் என்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி மூச்சு தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்றத நான் பார்க்குறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆவின்னு வருது எல்லாமே அந்த மூச்சு ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இதில் கூடுதல் பாயிண்ட் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? பிரியா சிஸ்டர்.
ஆனால் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஆதாம் மண்ணுனால தேவன் உருவாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதுவுமே என்னென்னா இந்த ருவாக், இந்த ஆவி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே சொல்லப்படுது. அப்போ என்னென்னா அவங்க மற்ற கொள்கைகள் இருக்கிற மாதிரி இல்லாமல் வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு மனிதன் அப்படின்னா உடல் கூட ஆவியும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு ஆத்மா, ஒரு ஜீவின்றதுக்கு ஆதாம் படைக்கப்பட்டதே ஒரு உதாரணமாக இருக்குண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டை முடிச்சிக்கலாமா? சரி, ஓகே. இப்போ வேதாகமம் வந்து பார்க்கும்போது மனிதன் எப்படி என்னது உருவாக்கப்பட்டான்றதை தெளிவாக சொல்லப்படுது. 2 கூறுகள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்படுது. மனுஷன் வந்து மண்ணினால் தான் உருவானா, மண்ணில் உள்ள மூலக்கூறுகளை வச்சு மனுஷனை என்ன பண்ணார், படைச்சிட்டார். இப்போ மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள்ளே என்ன இல்லைன்னு பார்க்கும்போது ஜீவன் இல்லை, சுவாசம் கிடையாது. அதனால தான் வந்து பார்க்கும்போது தேவன் வந்து தன் சுவாசத்தை அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ தான் மனுஷன் என்ன ஆகுறான்னு பார்க்கும்போது ஜீவ ஆத்மா, ஒரு உயிர் உள்ள ஒரு மனுஷனாக என்ன பண்ணுறான். அதுதான் வந்து அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா ருவாக் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கோம். அது என்ன பார்க்கும்போது மூச்சு அப்படின்னா உயிர் உள்ள மனுஷன் அப்படின்னா மூச்சு விடக்கூடிய ஒரு மனிதனாக அவன் உருவாகிறான். அப்படின்னா மூச்சு இல்லைன்னு மூச்சை விடலைன்னா என்னது, போனோம் இல்லைங்களா? அதனால தான் வசனம் என்ன படிக்கிறதுன்னா, சகல ஜீவராசிகளுடைய சுவாசமும் யாருடைய கையில் இருக்குதுன்னா தேவனுடைய கையில். என்னது, அவர் மூச்சு அடக்குனாருன்னா என்ன ஆகிடும், அது முடிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது மனுஷன் இப்படி தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றத தெளிவாக சொல்லுது. அவன் மண்ணினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா ஜீவசுவாசத்தை கொடுத்ததுனால அவன் சுவாசிக்கிறதுனால மனுஷனாக என்ன பண்ணுறான், அவன் செயல்படுறான் இல்லைங்களா? இதை தான் வேதம் சொல்லுது. இதை பற்றினதான இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை அடுத்த வாரம் நீங்கள் படிச்சுன்னு வாங்க. நல்ல ஆன்சர் பதிவு பண்ண எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் நம்ம இரவின் கீதத்தை வாசிக்கலாம். இரவின் கீதத்தை நம்முடைய சகோதரர் ராஜி அவர்கள் வாசிப்பார். இன்றைய இரவின் கீதம் மே 5. இன்றைக்குரிய வசனம் சங்கீதம் 68 அதிகாரம் 19 வசனம். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இதனுடைய விளக்கம், நமது தேவன் எவ்வளவு அன்பும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு ஞானமும் பலமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் எவ்வளவுதான் நன்மை செய்ய முயற்சி செய்தாலும் நம்முடைய எதிரியானவன் நம்மிலும் பலம் கொண்டு நம்மை நன்மை செய்ய விடுவதில்லை. நாம் எப்பொழுது பலவீனமாக இருப்பதை உணர்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பலவீனத்தில் பலமும், உதவியற்ற நிலையில் உதவியும், தகுதியற்ற நிலையில் தகுதியும் தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு உண்டாகும். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்குவதால் நாம் அவரில் பூரணப்பட முடியும். நாம் பலவீனமாக இருக்கிறோம், முடமாக இருக்கிறோம் என்பதினால் தேவ அன்பிலும் தேவ பலத்திலுமிருந்து நம்மை பிரித்துவிட முடியாது. எவ்வளவாய் அவரது சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோமோ அவ்வளவாய் அவருடைய ஒத்தாசையின் கரம் நம்மீது இருக்கும். ஏனெனில் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்பதை. ஆமேன். கூடிக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் கந்தசாமி அவர்கள் ஜெபம் செய்வார். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஒருவருக்கே சுதேக நம்பிக்கையாகவும் இயேசுக்கு நம்ம தரெடுக்கிறோம். பார்த்தாப்புன்னு ஆண்டவரே, இன்று கூட செவ்வாய்க்கிழமை தோறும் வாலியம் சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு பயனுள்ளதாக கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, இதுபோல் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு இந்த சத்திய படத்தை கொடுத்து பலப்படுத்துங்களப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் இதை ஞானத்தோடு கேட்கவும் விளங்கவும் கிருபை தாருங்களப்பா. மெருப்பெரும் இரட்சகரமான இயேசுக்கு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.